Hi students, நான் மிருதுலா from Handle Learning. நீட் எக்ஸாம ஒரு வருஷம் நம்ம ரிப்பீட் பண்ணி படிக்க போறோம். சரி, ஓகே. அப்போ ஏன் இந்த நீட் எக்ஸாம், ஏன் இந்த எம்பிபிஎஸ், நம்ம எல்லாம் ஏன் இந்த மாதிரி ஒரு பாத்தை சூஸ் பண்றோம்? நம்ம டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சதுக்கு பின்னாடி நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கதை இருக்கதா போதும், இன்க்ளூடிங் மீ. அப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள பல பேருக்கு ஒரு சின்ன கதை இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பா எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ டெஃபினெட்லி கமெண்ட். ஸோ நீங்க கமெண்ட் பண்றது மூலமா உங்களுடைய ஸ்டோரி இன்னும் பல பேத்துக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்க போது, மோட்டிவேட்டிங்கா இருக்க போது. ஏன் இன்னும் சொல்ல போனா நிறைய பேத்துக்கு இதை இன்னுமே லைஃபை சேஞ்ச் பண்ணலாம். உங்களோட அப்கமிங் ஜூனியர்ஸ் எல்லாத்துக்குமே இது லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா இருக்க போது. இந்த ஒரு கமெண்ட் போடுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு வீடியோ பார்க்க வேணாம். டெஃபினட்டா உங்க கதையை நீங்க இங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களோட சீனியர்ஸ், ஜூனியர்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டு கண்டிப்பா அவங்களுடைய அந்த கதையை ஷேர் பண்ண சொல்லுங்க. பிகாஸ் தப்போ ரைட்டோ, சோ நம்ம என்ன தப்பு பண்ணோம், அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம், ஏன் நான் இந்த டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவு எனக்குள்ள வந்துச்சு அப்படிங்கறது டெஃபினட்டா நிறைய ஸ்டோரிஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்க ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்துட்டு டெஃபினட்டா நானும் என்னோட ஸ்டோரியும் ஷேர் பண்ண போறேன். ஸோ இது நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம். ஸோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. இந்த ஒரு கமெண்ட் இன்னும் நிறைய பேத்தோட லைஃபையே சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ அதுல ஒரு சின்ன ஹாப்பினஸ் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ கண்டிப்பா உங்க கதையை இங்க ஷேர் பண்ணுங்க. சரியா? சரி, இந்த எம்பிபிஎஸ் ஏன் இந்த நீட் எக்ஸாமும் டஃபா இருக்கு. ஸோ அடுத்தடுத்து இதுக்காக நான் கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கக்கூடிய இந்த டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டா இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான குவெஸ்டன். ஸோ என்ன கேட்டா இந்த ஸ்ட்ரகிள் வர்த்தா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எஸ் தான். பிகாஸ் ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நம்ம பர்சனல் லைஃப் ஹாப்பினஸ் ஒரு ஓரமா வச்சுட்டு இந்த நாட்டுக்காக சேவை பண்றோம். ஸோ மக்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். அந்த ஹாப்பினஸே நமக்கு நிறைய இருக்கும். பட் இருந்தாலும் ஸோ டே அண்ட் நைட் ஷிஃப்ட் அப்படி எல்லாம் பார்க்கும்போது எல்லா ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருக்க போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது திஸ் இஸ் ஆக்சுவலி வர்த் த ஸ்ட்ரகிள் தான். ஓகே, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி டேக் இட். பட் நான் சொன்ன மாதிரி ரிஸ்க்கும் இருக்கு, அதோட பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஸோ அதை யோசிச்சு தான் நம்ம எடுக்க போறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அப் டு யூ. ஸோ நான் இதுக்கெல்லாம் தயார் அப்படிங்கிற பட்சத்துல தான் இதுக்குள்ளேயே வந்திருக்கேன். இதை கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் அப்படின்னா லைஃப் லாங் ஸோ விச் இஸ் கோயிங் டு பி லைக் அந்த ரோடு அவ்வளவு ஸ்மூதா இருக்க போறதுல பட் we are ready to face அப்படிங்கறத உறுதியா சொல்லலாம். சரி, சோ ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த நீட்டை பத்தி பேசும்போது நம்ம ஸ்கூல்லயுமே நிறைய டெஸ்ட் கொடுத்துருக்கோம். சோ எல்லா டெஸ்ட்லயும் நம்ம ஃபுல் மார்க் வாங்கிருக்கோமா அப்படின்னா மேபி ஒரு 50% ஒரு சப்ஜெக்ட்ல வாங்கினாலும் சம்டைம்ஸ் நமக்கு ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிருக்கலாம். அந்த ஃபுல் மார்க் எல்லா சப்ஜெக்ட்லயும் நம்ம வாங்கிருக்கோமா அப்படின்னு கேட்டா 99% அது டவுட்ஃபுல் தான். ஏன் நமக்கு மார்க் குறைஞ்சது அப்படிங்கறது ஒரு பாயிண்ட்லயும் கூட நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். அந்த யோசனை, அந்த சிந்தனை இருந்தா மட்டும்தான் நீட் அண்ட் ஜேடபிள்யூ மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்மளும் சூப்பரா எழுத முடியும். ஓகே, சரி. சோ இப்ப நான் ஒரு வருஷம் என்னோட ஒரு கரியரே பிரேக் ஆன மாதிரி ஒரு வருஷம் இதுக்காக நான் டெடிகேட்டடா படிக்க போறேன் அப்படின்னா நான் எந்த மாதிரி ஒரு சென்டரை சூஸ் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க நீட் ரிப்பீட் பண்ண போறீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ல நீங்க சேர போறீங்க. பிகாஸ் இது இட் இஸ் நாட் ஃபேன்சி இஷ்யூ. பிகாஸ் நீங்க இந்த ஒரு வருஷம் ரிப்பீட் பண்றீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுடைய மார்க் பார்டர் லைன்ல நிக்க கூடாது. கண்டிப்பா சீட்டோட தான் நான் வர போறேன். சோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கம் பேக் வித் an MBBS சீட். இது மட்டும் தான் அந்த ஒரு வருஷத்துல 365 நாள் நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்ப எந்த மாதிரி டீச்சர்ஸ் தான் நீங்க சூஸ் பண்ணணும். சோ அந்த டீச்சர்ஸோடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது. சோ கண்டிப்பா அவங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டியா இருந்தாலும் சம்டைம்ஸ் மேபி லைக் இஃப் தே ஆர் லைக் யங் அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும், உங்களை கேர் பண்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப முக்கியமா உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸா இருக்கணும். சோ அப்படி பார்க்கும்போது இது மாதிரி இன்னும் நிறைய உங்களுக்கான நம்ம ஃபேஸ் பண்ண நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. பட் டெஃபினெட்லி ஐ நீட் டு டாக் அபௌட் வை அஸ். சோ நாம இங்க சொல்லியிருந்தோம் நம்ம ஹண்டல் லேர்னிங்ல நீட் ரிப்பீட்டர் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ அந்த ரிப்பீட்டர் பேட்ச் ஏன் மித்த பேட்ச் ஒரு டிஃபரெண்டான ஒரு பேட்ச் அப்படின்னா சோ நிறைய பேத்துக்குள்ள இன்னுமே பேரண்ட்ஸ் எல்லாம் நம்ம நீட் ரிப்பீட் பண்றோம் அப்படின்னா சப்போர்ட்டிங் அப்படிங்கும்போது ஒரு 50% கம்மி ஆயிடுது இல்லையா. சோ பிகாஸ் மேபி ஒரு வருஷம் பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லி அதை டோட்டலா அவாய்ட் பண்றதுக்காக தான் சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பிஎஸ்சி டிகிரியோட சேர்த்து தான் உங்களுக்கு இந்த ரிப்பீட்டர் பேட்சே ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ தட் எல்லாருக்கும் டெஃபினட்டா நீட் ரிப்பீட் பண்ணும்போது பேரண்ட் சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமா சோ சிலபஸ் கம்ப்ளீஷன் டீச்சர்ஸை பத்தி நான் சொல்லியிருக்கேன். சோ அவர் டீம் இஸ் கோயிங் டு பி யங் அண்ட் எனர்ஜெட்டிக். உங்களை எல்லா இடத்துலயுமே சப்போர்ட் பண்ணதா போறோம். அண்ட் சப்போர்ட் மோட்டிவேட் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்க போறோம். ஸோ அந்த ரிசல்ட்டுக்கு இது இட் இஸ் வெரி ஓப்பன். ஸோ நீங்க அப்படியே போய் நம்மளோட யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட் பாருங்க அண்ட் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல பாருங்க. ஸோ நம்ம கொடுத்த ரிசல்ட்டை முழுக்க எல்லாமே போஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஸோ அதை போய் பார்த்துட்டு அந்த நம்பிக்கையோட எங்களோட சேர்ந்து நீங்க ஒரு வருஷம் தாராளமா படிக்கலாம், சீட்டோட வெளியே போகலாம். ஸோ ரிசல்ட்டுக்கு கேரண்டீட். சரி, ஓகே. So repeat பண்ணனும் நான் சொன்ன மாதிரி நோ borderline marks வாங்குனா சீட் மட்டும் தான். and நம்மளோட மெத்தட் ஆஃப்
லேர்னிங் வந்து இட் இஸ் கோயிங் டு பி டிஃபரெண்ட். ஸோ அப்படிதான் வந்து இந்த தடவை நம்ம 10, 11, 12 மூணு பேட்சுமே ட்ரெயின் பண்ணோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி டிஃபரெண்ட். நம்ம ஸ்கூல்ல படிக்கிறதுக்கும் இங்க நம்மளோட சேர்ந்து படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அப்படி அந்த மார்க் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்து சூப்பர் டூப்பர் கட் ஆஃப் வாங்க வச்சதுல இருந்து எல்லாத்துலயுமே இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ அது கேரண்டீட். அண்ட் அடுத்தது இங்க முழுக்க முழுக்க கொஸ்டின் பிராக்டிஸ் தான். சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கான்செப்ட் ஸ்ட்ராங் பண்ணணும் உட்காந்து அதுலயே படிச்சுட்டு இருக்குமே தவிர இந்த பிராக்டிசிங் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதுவும் இப்பத்த பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் பிராக்டிஸ் வந்து நமக்குள்ள நிறைய பேருக்கு இல்ல. அதை டெஃபினட்டா நிறைய நம்ம பண்ண போறோம். அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சோ நம்ம கிட்ட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸோ ரெண்டுமே இருக்க போகுது. ஸோ இப்போ ஆன்லைன் அப்படிங்கும் போது டெஃபினட்டா ஸோ நம்மளோட வீட்ல இருந்தே நம்ம படிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அப்படின்னா கண்டிப்பா இது வந்து யூ கேன் சூஸ். ஆஃப்லைன் அப்படிங்கும் போது பல பேருக்கு நீட் மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா எவ்ரிபடி நீட்ஸ் அன் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன். ஸோ நானா இருந்தாலும் கண்டிப்பா அப்படிதான் நினைக்க போறேன். ஸோ அந்த ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, பிகாஸ் லைக் ஒரு பெரிய சென்டர்ஸ்ல நம்ம படிக்கும் போது நம்ம ஒரு 10 11 ஸ்டூடெண்டா மாறிடுவோம். அப்போ நான் என்ன தப்பு பண்றேன், என்ன எப்படி கரெக்ட் பண்ணி ஒரு சீட் வாங்கி வைக்கிறது அப்படிங்கறது டீச்சர் யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம பண்ண போறதே ஒரு லிமிட்டட் பேட்ச் தான். ஓகே, ஸோ வெரி லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எடுக்க போறோம். பிகாஸ் வர்றவங்க சீட்டோட தான் போகணும். இண்டிவிஜுவல் கேர் அண்ட் அட்டென்ஷன் கொடுத்து எடுக்க போற பேட்ச் இது கண்டிப்பா. அண்ட் வித் டோட்டல் மென்டார் சப்போர்ட் அண்ட் உங்களுக்கான மோட்டிவேட்டிங் டீச்சர்ஸோட சேர்த்து டவுட் டீச்சரும் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ நான் ஒரு டவுட் சில்லியா கேட்டா கூட தே ஷுடன்ட் டேக் இட் சீரியஸ். ஸோ அதுக்கு நம்ம ஆப்லயுமே ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அங்கேயே போஸ்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப்லயும் நீங்க டீச்சர்ஸ் கிட்ட என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு என்ன வழியோ நம்ம அதை 100% பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா, இதுதான் நம்மளோட பேட்ச் ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ஸோ இதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா நான் கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பா அதை ஃபில் பண்ணுங்க. அண்ட் இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, உங்க வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. ஸோ நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்க, எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க 12th, ஸோ என்ன பிரச்சனை இருக்கு, நம்ம இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம். ஓகேவா, ஸோ டெஃபினட்டா ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கும். ஓகே, ஸோ 9487005944. ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ அவுட். ஸோ இதுதான் மித்த சென்டர்ஸ்க்கும் நமக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். ரிசல்ட் இஸ் கோயிங் டு பி கேரண்டீட் 100%. ஓகே, ஸோ ஆஃப்லைன் ஆன்லைன் எல்லாமே இருக்கு. ஸோ அது அடி இன்னும் மெத்த என்னென்னலாம் நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம், அது எப்படிலாம் நம்ம கரெக்ட் பண்ணலாம். சொன்ன மாதிரி சாய்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ், ஹூ தே டீச், ஹவு ஸ்ட்ராங் ஆர் தே, ஒரு பேப்பரை அவங்க எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, டீச் பண்றாங்க, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கோச்சிங் இன்ஸ்டியூட்டும் நம்மள அந்த மாதிரி ஃபுல் டைம் மோட்டிவேட்டடாவே வச்சுக்கணும். சொன்னால முடியும் அப்படின்னு, ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ அந்த பொட்டன்ஷியலை நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அடிச்சு சொல்லும் போது அந்த ஸ்டூடெண்ட் கண்டிப்பா பண்ணிடுவாங்க. அதை நாங்க பிலீவ் பண்ணி தான் நிறைய பேருக்கு மார்க் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் வரலாம். ஸோ இப்போ நீங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க. ஸோ இப்போ நீட் தான் அப்படின்னா தாராளமா ஜாயின் அஸ், ரிசல்ட் கேரண்டி. சரி, அண்ட் இதுக்கு முன்னாடி என்னன்னா இப்ப நம்ம பேரண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆதி காலத்துல அவங்க எங்க படிச்சாங்க, இவங்க எங்க படிச்சாங்க, சோ நம்மளும் அங்க போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளும் மார்க் வாங்கிடுவோம். பட் அது வந்து எல்லாருக்கும் அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சோ எல்லாத்துக்குமே படிக்கக்கூடிய டைமா இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கு. சோ நம்ம அந்த பாத்துல தான் நம்ம போகணும். சோ அவங்க அதை பண்ணாங்க, நான் பண்ணி ஏன் ஒரு வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ண முடியாது. சோ பிளைண்டா அவங்க அங்க சேர்ந்தாங்க, நான் இங்க சேர்றேன் அப்படின்னு போகாதீங்க. சோ நமக்கு எது கரெக்டா இருக்கும்னு நமக்கு மனசுல தோணுதோ, நம்ம பார்த்திருக்கோம், பண்ண போறோம், அங்க நம்பி பண்ணணும் அப்படின்னா 100% ரிசல்ட் அதுவே வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துரும். சோ அதை பண்ணக்கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம், லோ டார்கெட் செட் பண்றது, இது நிறைய பேர் பண்ற தப்பு, எஸ்பெஷலி இன் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. சோ எனக்கு வந்து என் கேட்டகரிக்கு இவ்வளவு மார்க் வந்தா போதும். சோ பிசிக்ஸ்ல வந்து 180க்கு நான் 140 டார்கெட் செட் பண்ணிருக்கேன். கெமிஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி ஒரு 130 150 செட் பண்ணிருக்கேன். நோ, இதை முதல்ல தூக்கி போடும். டார்கெட் செட் பண்ணும் போதே ஹை லெவல்ல செட் பண்ணி அதுக்கான எஃபர்ட்டை ஒவ்வொரு நாளும் போடணும். அப்போ அதை அச்சீவ் பண்றதும் நமக்கு ஈஸியரா தெரியும். ஓகேவா? அண்ட் அடுத்தது வந்துட்டு இனிமேல் எக்ஸ்பெரிமெண்டேஷன்லாம் எதுவும் பண்ணாதீங்க. சோ இங்க போலாமா, அங்க போலாமா, சோ இங்க போய் கொஞ்ச நாள் பார்க்கலாம், அங்க போய் கொஞ்ச நாள் பார்க்கலாம், இவங்க என்ன பண்றாங்க, அவங்க எக்ஸ்பெரிமெண்டேஷன் எனக்கு டைமே கிடையாது. யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். நீட் தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். சோ நான் போய் வேற கோர்ஸ் சேர்ந்துட்டு அப்புறம் இல்லைன்னா நான் இங்க வர்றேன் அப்படின்னா அது அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. So just believe in one thing and keep focusing on one thing. We will achieve it one day. Okay va? So syllabus completion weekly target நமக்கு இருக்க போகுது. So வாரம் நம்மளோட கோல் இதுதான். So physics இது பண்ண போறோம், chemistry இது பண்ண போறோம், biology இது பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு வீக்லி டார்கெட் இருக்க போகுது. syllabus completion டிசம்பர். ஸோ டிசம்பர் 2க்குள்ள நம்ம சிலபஸ் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்பவுமே கிளாஸ் ஸ்டார்ட் ஆனது. ஸோ கிளாஸ் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ வீக்லி டார்கெட் வாரம் பிசிக்ஸ்ல இது, கெமிஸ்ட்ரி இது, பயோ இதுன்னு செட் பண்ணி அதை நோக்கி தான் நம்ம மூவ் பண்ண போறோம். அண்ட் பிராக்டிசிங் ஆஃப் கொஸ்டின், மோர் அண்ட் மோர் ஆஃப் பிராக்டிசிங். அண்ட் உங்களுக்கான வீக்லி டெஸ்ட் அண்ட் அதோட சேர்த்து வந்துட்டு ஒரு சிலபஸ் முடிக்கும் போதும், லைக் பார்ட் சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட்,
டெஸ்ட் கொடுக்கமா தப்பு எங்க நடக்குது அப்படிங்கறது நமக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி ஃபுல் மார்க்ஸ் ஏன் வரல அப்படிங்கறத ஒவ்வொரு தடவையும் நம்ம செஞ்சு, அதாவது லைக் எங்க தப்பா இருக்குங்கிறத நம்ம திருத்தி பார்த்துக்கிட்டே வரும். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன். ஸோ YSக்கான டெஃபினேஷன் கிளியரா கொடுத்தாச்சு. இன்னும் யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ நீங்க பேரண்ட்ஸா இருக்கீங்க இல்ல ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ ரிசல்ட் கேரண்டீட். ஸோ ஜாயின் அஸ் அண்ட் கெட் த பெஸ்ட் ரிசல்ட். இண்டிவிஜுவல் அட்டென்ஷனோட நம்ம எங்க தப்பு பண்றோமோ அதை திருத்தி மார்க் வாங்குறது வழியை பார்க்கலாம். அண்ட் ஆல் தி பெஸ்ட்.